என் புள்ள நல்லா இங்கிலீஷ் பேசுனா இங்கிலீஷ் மீடியத்துல லட்ச லட்சமா கொட்டி தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என்னோட எண்ணம் தவறு. ஏன்னா நான் இப்ப எங்க நிக்கிறேன் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்துல இருக்கிற சின்ன பொன்னாப்பூருங்கிற ஒரு ஸ்கூல்ல தான் நான் நிக்கிறேன். இது ஒரு அரசு தொடக்கப்பள்ளி. இந்த ஸ்கூல்ல எதாச்சியா நான் ஒரு ஆனுவல் டேல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப இந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவ்வளவு அழகா ஆங்கிலம் பேசுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு உங்க பையனுக்கு நல்லா சொல்லி தராங்க? நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா என் பையன் கலைச்செல்வன் 2வது படிக்கிறான். நல்லா இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே நல்லா சரளமாக சொல்கிறான் சார். நல்லா படிக்கிறான். அரசு பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லட்ச லட்சமா செலவு பண்ணி பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க சேர்க்கறத விட அரசாங்கம் நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் மூலியமா அந்த ஸ்கூல்ல ரெனோவேஷன் பண்ணி அதோடைய சுற்றுப்புறம் நல்லா தூய்மையா இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான காற்றோட்டமா இருக்கு. குடிநீர் வசதி இருக்கு, கழிப்பிட வசதி இருக்கு. மற்றபடி அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையிலேருந்து பல ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி அடிப்படை கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. மேலும் பண்ண தயாராக இருக்கிறாங்க. மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசும் நிறைய உள்கட்டமைப்பு வசதியை பண்ணி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இந்த ஸ்கூலை வச்சிருக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அரசு பள்ளி இந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்குங்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அதனால சார் சொன்ன மாதிரி சின்ன பொன்னாப்பூர் சுத்தி உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் தயவுசெய்து இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேருங்க. உங்களுடைய கல்வித்தரமும் உயரும். தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கி கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல கட்டுறீங்க. அதனால கடன்காரனா ஆயிடுறாங்க. வசதி உள்ளவங்களை விட்டுருங்க. கஷ்டப்படுறவங்களுக்காக தான் அரசாங்கம் இந்த அருமையான பள்ளியை நடத்திட்டு இருக்கு. அதனால உங்க பிள்ளைங்களை கொண்டு சேருங்க. பள்ளியில மக்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்வி அறிஞர்கள் நிறைய பேர் அரசு பள்ளியில படிச்சுதான் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு எல்லாம் போயிருக்காங்க. அதனால அரசு பள்ளியில படிக்கிறது தாழ்ந்த நிலையை குறிக்கிறது இல்ல, அது உயர்ந்த நிலையை குறிக்குது. நம்மளுக்கு கல்வியோடைய தகுதி தான் முக்கியம், கல்வியோடைய உயர்தரம் தான் முக்கியம். அது நல்லபடியாக அரசு பள்ளியில கொடுக்குறாங்க. அதனால தொடர்ந்து உங்க பிள்ளைங்களை அந்த அரசு பள்ளியில சேருங்க. மாணவர்கள் வெகு தொலைவில் இருந்து நம்ம பள்ளிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் வாகன வசதி இல்லாத காரணத்தினால மாணவர் எண்ணிக்கையும் மிகவும் குறைவாக இருக்கு. வாகன வசதி இல்லை. ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஊர்ல உள்ள ஸ்கூல்ல உள்ள தலைமை ஆசிரியரோட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பொன்னாப்பூரை சுத்தி உள்ள ஊர் மக்கள்லாம் தயவு செய்து உங்க பிள்ளைங்களை இந்த ஸ்கூல்ல சேருங்க. உங்க பிள்ளைக்கு தலைச்சிறந்த ஒரு உயர்கல்வி உங்களுக்கு அருமையா கிடைக்கும். உங்களுக்கு ஆங்கில பயிற்சியா இருந்தாலும் சரி, தமிழ் வழி பயிற்சியா இருந்தாலும் ரெண்டுமே நல்லா கிடைக்கும். இது ஒரு தொடக்கப்பள்ளியா இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளை கொண்டு இங்க சேருங்க. இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம்.